வணக்கம் வாசகர்களே! கற்பனை என்னும் தூரிகை கொண்டு தீட்டப்பட்ட வண்ண விதமான கதைகளை உங்கள் மனவரையில் காட்சியளிக்கும் முயற்சியில் தூரிகை ஆடியோ தமிழ் நாவல்கள் உங்களது அபிமான எழுத்தாளர்களின் காதல் கதைகளை ஆடியோ நாவலாக கேட்டு மகிழலாம். இன்னைக்கு நீங்க கேட்க போற கதை எழுத்தாளர் ஹனி அவர்களின் உயிர் உள்ளவரை. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 1. இரவின் சத்தங்கள் அந்த இடத்தை அதிகமாக நிறைத்திருந்தது. சிறு பூச்சிகளின் சத்தம், எதுவோ மூச்சுவிடும் சத்தம் என்று எல்லாம் அந்த இடத்தை நிறைத்திருக்க, அதை தாண்டி கேட்டது ஒருவனின் காலடி சத்தம். அவசரமாக நடக்க முயற்சித்தான். முடியவில்லை. கால் உடைந்து ரத்தம் கொட்டி காய்ந்து போயிருந்தது. முகம் முழுவதும் இரத்தக் கரைதான். அணிந்திருந்த உடை கிழிந்திருந்தது. கூட்டமாக சேர்ந்து அவனை அடித்து உதைத்திருக்கிறார்கள் என்று பார்த்ததுமே புரிந்துவிடும். தட்டு தடுமாறி ஒடிந்த காலை இழுத்துக்கொண்டு அவன் சாலைக்கு வர, அதற்கு மேல் தாங்க மாட்டேன் என்று உடல் தரையில் விழுந்தது. மயங்கி விடாமல் அவன் பெருமுயற்சி செய்து கொண்டிருக்க, டேய் என்ற குரல் பதட்டத்தோடு காதில் வந்து விழுந்தது. கண்ணை திறந்து பார்த்தான். காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் எதுவும் சரியாக தெரியவில்லை. அவன் அருகே இருவர் ஓடி வந்து குனிய, இருவரின் முகத்தையும் பார்த்தான். மங்கிய கண்களுக்கு அந்த முகங்கள் நன்றாகவே தெரிந்தது. அதைவிட அந்த குரல்கள். அதை கேட்டதும் அதுவரை போராடிய போராட்டத்தை கைவிட்டு நிம்மதியாக கண்ணை மூடிக்கொண்டான். 8 மாதங்களுக்கு முன்பு அது ஒரு குக்கிராமம். ஊருக்குள் இருக்கும் வீடுகளில் பல வீடுகள் குடிசையாக தான் இருந்தது. இன்னும் வளர்ச்சி பெறாத அந்த கிராமத்தில் 4 குடும்பம்தான் பணக்கார குடும்பம். அதில் ஒன்று ஊர் பெரிய தலைக்கட்டு பஞ்சாயத்து போர்டை சேர்ந்த ராசப்பன் குடும்பம். அடுத்ததாக பக்கத்து ஊரில் மில் வைத்திருக்கும் ஒரு குடும்பம். மூன்றாவதாக வக்கீல் குடும்பம். 4வது குடும்பம் ஊரை காலி செய்து விட்டதால் அவர்களது வீடு எப்போதும் பூட்டியே கிடந்தது. வக்கீல் குடும்பத்தில் வக்கீலாக இருந்தவர் திருமலை. அவரை கண்டால் ஊருக்குள் எல்லோருக்குமே ஒரு பயம்தான். மனிதன் அதட்டி உருட்டி ஒரு வழியாக்கி விடுவார். எப்போதும் நியாயத்தின் பக்கம் நிற்பவர். நேக்கு போக்கு தெரிந்தவர். மனிதர்களுக்குள் விட்டு கொடுக்கவும் பழகியவர். மொத்தத்தில் அவரை பார்த்தால் ஊருக்குள் அத்தனை பேரும் மரியாதையாக தான் நடத்துவார்கள். ஊரில் பல மாதங்கள் அவர் இருக்க மாட்டார். வெளியூர் வழக்குகளை பார்ப்பதற்கு சென்று விடுவார். திரும்பி வந்தால் குறைந்தது 4-5 மாதங்கள் ஊருக்குள் இருப்பார். ஊரில் எந்த சட்ட சிக்கலை எடுத்து சென்றாலும் பணம் வாங்காமலேயே உதவுவார். கோர்ட்டுக்கு கேஸ் போனா நீ எனக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன கட்ட தயாரா இருக்கியா என்று கேட்டுவிட்டுதான் வழக்கை அங்கு எடுத்து செல்வார். முடியாது என்பவர்களுக்கு அங்கேயே தீர்க்க வழியும் சொல்லிக் கொடுப்பார். அப்படிப்பட்டவருடைய கால்கள் சில காலமாக வலி வந்து குச்சி வைத்து நடக்கும் நிலைக்கு வந்திருந்தது. ஊரே அவருக்காக வருத்தப்பட்டது. இந்த முறை வெளியூருக்கு சென்றவர் வரும்போது ஒரு டிரைவரையும் அழைத்து வந்தார். வக்கீலையா, யார் இது என்று ராசப்பன் குடும்பத்தின் 2வது பிள்ளை சுப்பையன் கேட்டான். இளவயது காலை. இப்போதுதான் திருமணம் கூட முடிந்திருந்தது அவனுக்கு. ஏன் கேக்குற சுப்பு, இந்த காலை வச்சுட்டு காரை ஓட்ட முடியல. தெரிஞ்ச ஒரு ஆளை பிடிச்சு அந்த ஆளு வீட்டு டிரைவரை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். இவன் முருகையன், நல்ல திறமையான புள்ள. ஆனா சொந்த பந்தம் இல்லாம அவங்க வீட்டுல தங்கி வேலை பார்த்தான். நான் தான் வாடா எனக்கு துணை நீ, உனக்கு துணை நானும் இழுத்துட்டு வந்துட்டேன். முருகையன் பரட்டை தலையோடு தாடி மீசை வைத்திருந்தான். முகத்தில் ஒரு கடுகடுப்பு சொல்லாமலே இருந்தது. யாரையும் மதிக்காதவன் என்று அவனது உடல் மொழி சொன்னது. நல்லா கார் ஓட்டுவியா? எங்களுக்கெல்லாம் வக்கீலு ரொம்ப முக்கியம். அவரை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரணும், புரியுதா என்று சுப்பையன் அதட்ட, சரிங்க என்று தலையசைத்தான். பெயருக்குதான் மரியாதை. மத்தபடி அவனை முருகையன் பெரிதாக மதிக்கவில்லை. சுப்பையன் அவனை ஆராய்ச்சியோடு பார்த்துவிட்டு கிளம்பி விட்டான். நான் ஒரு சாவி தரேன், நீ அந்த வீட்டுல தங்கிக்க. சம்பளம் சரியா கொடுத்துடுவேன். சாப்பாடு மட்டும் இங்க 2 பேருக்கும் சேர்த்து செய்ய சொல்லிடுறேன், சாப்பிட்டுக்க. நான் கார் எடுக்க சொல்லும் போது உடனே வரணும். மத்த நேரம் நீ என்ன வேணா பண்ணிக்க. ஊருக்குள்ள சுத்தறதுனா பிரச்சனை இல்ல. நீ எந்த பிரச்சனையும் இழுத்துட்டு வந்துடக்கூடாது, புரியுதா? புரியுதுங்க ஐயா என்ற முருகையன் குரலில் இப்போது மரியாதை இருந்தது. டேய் பாலு, இங்க வா. பாலன் என்பவன் உடனே வீட்டுக்குள் இருந்த சமையல் அறையிலிருந்து ஓடி வந்தான். போய் மேசையில அந்த வீட்டு சாவி வச்சிருப்பேன், எடுத்துட்டு வா. அப்படியே சுடுதண்ணி போட்டுட்டு போ. முருகா, நீதான் அந்த வீட்டை சுத்தம் பண்ணிக்கணும். துணைக்கு வேணும்னா பாலுவை கூட்டிக்க. வேணாம் ஐயா, நானே பாத்துக்கிறேன். பாலன் ஓடி சென்று சாவியை எடுத்து வந்தான். வீட்டுக்குள்ள எல்லாம் போக கூடாது. வெளிப்பக்கமா இருக்க ரூம் மட்டும்தான் உனக்கு, புரியுதா? முருகையன் தலையாட்ட, போய் வீட்டை காட்டிட்டு வா என்று பாலனை உடன் அனுப்பினார். பாலன் முருகையனோடு நடந்தான். முருகையன் கையில்
2 பெட்டி இருந்தது. உன் பேர் என்ன சொன்ன என்று பாலன் கேட்க, நான் சொல்லவே இல்லையே என்றான் முருகையன். பரவாயில்ல, இப்ப சொல்லு. முருகையன் முருகான்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ, ஆமா, எத்தனை வருஷமா டிரைவரா இருக்க? ஏன், நீ சம்பளம் தர போறியா? என்ன பேச்சு ஒரு மாதிரி வருது? நீ ஏன் கேள்வி கேக்குற? சம்பளம் கொடுக்கறவருக்கு நான் பதில் சொன்னா போதும். உனக்கெல்லாம் சொல்ல முடியாது. உனக்கு திமிரு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. எதுக்கும் இதே மாதிரி திமிரோட ஊருக்குள்ள போய் பேசாத. பேசுனா கழுத்தை பிடிச்சு தள்ளி ஊரை விட்டு விரட்டிடுவாங்க. போனா சந்தோஷம்தான் என்று அவன் முணுமுணுக்க பாலன் காதில் நன்றாக விழுந்தது. ஆனாலும் என்னது என்று கேட்டான். ஒண்ணுமில்ல, இந்த கிராமம் வளரவே இல்லையா? ஒரு டவர் கூட இல்ல. இங்க போன் டவர் எல்லாம் இல்ல, டெலிபோன் தான் இருக்கு. அதுவும் பெரிய வீட்ல தான் இருக்கு. அப்ப யாரும் போன் பேசவே மாட்டீங்களா? வெளியூருக்கு போய் தான் பேசணும். ஏன், நீ பேசணுமா? என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் அந்த ஊர்ல தான் இருக்காங்க. எப்படி பேச போறேன்னு தெரியல. இம்புட்டு சலிப்பா இருந்தா ஏன் இங்க வந்த? சம்பளம் நிறைய கொடுக்கறாரு. என் பழைய முதலாளி கொடுத்தது செலவுக்கே பத்தாது. இவரு சாப்பாடு போடுறேன், சம்பளமும் தரேன், தங்க இடமும் தரேன்னு சொன்னாருன்னு கிளம்பி வந்தேன். ஊர் தான் எனக்கு பிடிக்கல. எல்லாம் உன் இஷ்டத்துக்கு வேணும்னா நீ கலெக்டர் வேலைக்கு தான் போகணும், டிரைவர் வேலைக்கு வந்திருக்க கூடாது என்று பாலன் நக்கலாக சொல்ல முருகையன் அவனை முறைத்து வைத்தான். பாலன் அதை கண்டு கொள்ளாமல் ஒரு வீட்டின் கேட்டை திறந்தான். இந்த வீடுதான், இதுல இருக்கே, இதான் உன் இடம், இது பாத்ரூம் என்று காட்டியவன் ஒரு கதவை சாவியால் திறந்தான். இந்த ரூம்ல மட்டும்தான் இருக்கணும், உள்ள எல்லாம் போகாத, பூட்டிதான் இருக்கும். இந்த வீட்டாளுங்க எங்க? அவங்க வெளியூர் போயிட்டாங்க. இந்த வீட்டை வக்கீலையா பொறுப்புல கொடுத்திருக்காங்க. அப்ப நான் இங்க நிம்மதியா தங்கலாம். தங்கு தங்கு, இந்தா சாவி என்று நீட்டியவன், சாப்பாட்டு நேரத்துக்கு சரியா அங்க வந்துடு என்று விட்டு திரும்பி நடந்தான். திடீரென நின்றவன், ஆமா, உன் கையில போன் இருக்கா என்று கேட்டான். இருக்கே. காட்டு. எடுத்து காட்டினான். இதுக்கு இங்க டவர் கிடைக்காது, பாத்துக்க. வக்கீலையா கார் எடுக்க கூப்பிட்டாலும் கூப்பிடுவாரு. முருகையன் தலையாட்டியதும் பாலன் சென்று விட்டான். முருகையன் அந்த அறையை சுத்தம் செய்து குளித்து சாப்பிட வக்கீல் வீட்டுக்கு நடந்தே சென்றான். ஒரே தெருவில் 2 வீடுகளும் வெவ்வேறு மூலையில் இருந்தது. ஊரை பார்த்தபடி நடந்தான். பெரிதாக ஜன நடமாட்டம் இல்லை. வக்கீல் திருமலை சுடுநீரில் குளித்துவிட்டு அப்போதுதான் சாப்பிட அமர்ந்தார். முருகையன் வந்ததும் பாலன் இருவருக்கும் உணவை வைத்தான். பாலன் அங்கு சமையல் எடுப்புடி அனைத்தும் செய்வான். பக்கத்தில்தான் அவனது வீடு, குடும்பம் எல்லாம் இருந்தது. வக்கீலின் மகள் வெளியூருக்கு திருமணம் செய்து சென்ற பிறகு அவருடைய மனைவியும் இறந்துவிட அப்போதிலிருந்து பாலன் தான் அனைத்தும் செய்கிறான். முக்கியமாக அவன் ராசப்பனுக்கு தூரத்து உறவு. ஊர் விவரங்களை பற்றியெல்லாம் முருகையனுக்கு சொல்லியபடி சாப்பிட்டு முடித்தார் திருமலை. சாயந்தரம் 5 மணிக்கு வா, கோவிலுக்கு போகணும். பூசாரி ஏதோ நிலத்தை பத்தி கேட்கணும்னு சொன்னாரு. ஏன் பாலு, பூசாரி ஊர்ல தானே இருக்காரு? ஆமாங்க ஐயா. அப்ப பாத்துடலாம். இப்ப 2 பேரும் கிளம்புங்க, நான் தூங்கணும் என்று இருவரையும் அனுப்பிவிட்டு போய்விட்டார். முருகையன் வீட்டை நோக்கி நடக்க பாலனும் உடன் நடந்தான். இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. முருகையனுக்கு பேச பிடிக்கவில்லை. இன்னொரு தடவை சொல்றேன், உன் திமிர் பேச்ச ஊருக்குள்ள வச்சுக்காத. ராசப்பன் ஐயா குடும்பம் பொல்லாதது. அவங்கள பத்தி எனக்கு கவலையும் இல்ல, அக்கறையும் இல்ல. வக்கீல் சாருக்கு கார் ஓட்டனமா, சம்பளத்தை வாங்கி சேர்த்து ஊருக்கு திரும்பி போய் சந்தோஷமா வாழ்ந்தோம்னு இருக்கணும். அதுதான் என் வேலை. நீ சும்மா என்ன பயமுறுத்துறத விட்டுட்டு உன் வேலைய பாரு என்றவன் வீட்டிற்குள் சென்று விட்டான். இவன் திமிரு இவனை எங்க கொண்டு போய் விட போகுதோ என்று நினைத்து கொண்டே பாலன் சென்று விட்டான். பிரபா, வந்துட்டேன், என்னம்மா? இத கொண்டு போய் அக்கா வீட்டுல கொடுத்துட்டு வாடி. ஏமா, பொண்ணையும் கொடுத்து தினமும் ஏதாவது செஞ்சு கொடுக்கற? அந்த வீட்டுல சோத்துக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க. இப்படியே பேசாதடி, உன்னை கட்டி கொடுத்தாலும் இப்படிதான் செய்வோம் என்று அவள் தலையில் ஒன்று வைத்து அவளது கையில் தூக்குவாளி ஒன்றை வைத்தார். கோழி குழம்புடி, எங்கேயும் வச்சிடாம கொண்டு போ. நீங்கெல்லாம் இன்னும் 1000 வருஷம் வர திருந்த மாட்டீங்க. பொண்ணையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து வாழ வைக்கிறாங்களாம். உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதாலதான் வரதட்சணை கொடுமை இன்னும் நாட்டுல நடக்குது. கொடுமையோ கொடுமை. அடியே, குழம்பாம போயிட்டு வாடி என்று கத்தினார் மருதாயி. பிரபாவதி எரிச்சலோடு வெளியே நடந்தாள். ஊருக்குள் இருக்கும் பல குடிசைகளை தாண்டி அவர்களது வீடு மட்டும் மாடி வைத்து கட்டியிருந்தனர். ஊர் பெரியவர்கள் போல் 2 மாடி இல்லாவிட்டாலும் 1 மாடி வைத்து கட்டியதே பிரபாவதியின் தந்தைக்கு பெருமைதான். பிரபாவதிக்கு ஒரு அக்கா இருக்கிறாள். பெயர் ஆதிலட்சுமி. ஊருக்குள் இருக்கும் பள்ளியில் ஒழுங்காக படித்து தேறியவர்கள் இருவரும். ஆதிலட்சுமி பிரபாவதியை விட 5 வயது பெரியவள். திருமணம் முடித்து கொடுத்து விட்டனர். ராசப்பன் வீட்டில் ராசப்பனுக்கு தான் திருமணம் செய்து வைத்திருந்தனர்.
3 வருடங்கள் ஆகிறது. இன்னும் குழந்தை இல்லை. ஊர் மக்கள் பேச்சுக்காக ஆதிலட்சுமி கோவில் கோவிலாக அலைந்து கொண்டிருக்கிறாள். அவளோடு மருதாயியும் அலைகிறார். பிரபாவதி மட்டும் இதையெல்லாம் கண்டு எரிச்சல் கொள்வாள். அவளுக்கு வளராத இந்த கிராமத்தை பார்த்தால் எரிச்சலாக வரும். எப்போதுதான் எல்லோரும் நவநாகரிக வாழ்வை பற்றி தெரிந்து கொள்வார்களோ? அத்த என்று வாசலில் நின்று குரல் கொடுத்தவள் உள்ளே இருந்து சத்தம் வந்ததும் கேட்டை திறந்து உள்ளே சென்றாள். ஆதிலட்சுமியின் மாமியார் பொன்னுத்தாய் அவளை பார்த்து வெளியே வந்தார். அம்மா கோழி அடிச்சு குழம்பு வச்சது, அத கொடுத்து விட்டுச்சு என்று நீட்ட, கொண்டா, கொஞ்சம் முன்ன வந்திருக்க மாட்டியா? இப்பதான் இங்க குழம்பு கூட்டின. இப்ப இதையும் வச்சு என்ன செய்ய போறேனோ என்றார் அவர். அப்ப வேணாமா, கொண்டாங்க, திரும்ப கொண்டு போறேன். போவ போவ, போடி, போய் உன் அக்காவை பாரு என்று துரத்திவிட்டு குழம்போடு உள்ளே சென்று விட்டார். சரியான பேராசை பிடிச்சவ, இவளுக்கு போய் என் அக்கா வந்து மருமகளா வாச்சிச்சு பாரு என்று முணுமுணுத்துக் கொண்டு ஆதிலட்சுமியை தேடி சென்றாள். பின்பக்கம் இருக்கும் ஆடுகள் கட்டும் இடத்தில் ஆதிலட்சுமி இருந்தாள். மாட்டை கவனித்துக் கொண்டிருந்தவள் தங்கையை பார்த்ததும் புன்னகைத்தாள். இப்பதான் வாசல்ல சத்தம் கேட்டுச்சுன்னு நினைச்சேன். ஏங்கா இப்படி இழைச்சிட்டே போற? அம்மா விதவிதமா ஆக்கி அனுப்புது, அதெல்லாம் நீ சாப்பிடுறதே இல்லையா? எல்லாம் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே கொட்டிக்கிறாங்களா? ஏய் என்று அதட்டியவள் உள்ளே எட்டி பார்த்து விட்டு முறைத்தாள். ரொம்ப பேசாதடி, அதெல்லாம் நான் நல்லாதான் சாப்பிடுறேன். அப்புறம் ஏன் இப்படி இருக்க? மனசு கவலடி. பெரிய கவலை. எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு 5-6 வருஷம் கழிச்சு பிள்ளை பெத்துக்கிறாங்க. வெறும் 3 வருஷம்தான் ஆகுது. அதுக்குள்ள பிள்ளைய கொடுத்தே ஆகணும்னு உன் அத்தை உன்னை கொடுமைப்படுத்துது. எனக்கெல்லாம் இப்படி மாமியார் வாச்சா அம்மி கல்லுல வச்சு அரைச்சு புடுவேன். அட வாய மூடுடி, கண்டத பேசிட்டு. நீ மட்டும்தான் வேலை பாக்குற. எங்க அந்த மகாராணி? அவ மாட்டு தொழுவமெல்லாம் வரமாட்டாளாமா? ராணியா, பாவம் புள்ள, வேலை செஞ்சு பழக்கம் இல்ல போல. ஒத்தால வீட்டை கழுவி ஓஞ்சு போயிட்டா. போய் படுன்னு சொல்லிட்டேன். உன் மாமியார் ஏங்கா இப்படி இருக்கு? எல்லாரையும் கொடுமைப்படுத்துது. இது நம்ம வீட்டு வேலைடி. உனக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் தெரியும். எனக்கெல்லாம் இந்த ஊருக்குள்ள மாப்பிள பாக்காதன்னு அப்பா கிட்ட கராரா சொல்லிட்டேன். என்னால இதுக்கு மேல இந்த ஊர்ல எல்லாம் குப்பை கொட்ட முடியாது சாமி. உன்னை கட்டிக்க வெளியூர்ல இருந்து மகராசன் வரானாக்கும். அவன் ராஜாவா இருக்க வேணாம், மனுஷனை மதிக்க தெரிஞ்சவனா இருந்தா போதும். இந்த ஊர்க்காரனுங்களுக்கு அது எங்க இருக்கு என்று எரிச்சல் பட்டு கொண்டாள். அம்மா என்று வெளியே இருந்து யாரோ கூப்பிடும் குரல் கேட்க பிரபாவதி சட்டென பேச்சை நிறுத்தினாள். உடனே அங்கிருந்து வாசலுக்கு பின்பக்கமாக விரைந்தாள். வாசலில் அவன் நின்றிருந்தான். முருகையன். அவனை பார்த்ததும் இன்றும் அவளது வயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்தது. சுவற்றோரம் நின்று அவனை குறுகுறுவென பார்த்தாள். அவன் ஊருக்கு வந்து 1 மாதம் ஆகிறது. ஊருக்குள் இருக்கும் ஆண்களில் அவன் தனித்து தெரிந்தான். வெளியூர்காரன், வக்கீல் வீட்டு டிரைவர் எல்லாம் அவளுக்கு தெரிந்துதான் இருந்தது. அவன் மற்ற ஆண்களை விட அழகாக இருந்தான். அவளது வயது அவனை அளவுக்கு மீறி ரசிக்க வைத்தது. என்ன முருகா, வண்டி சாவி வாங்க வந்தமா, சுப்பு சார் வாங்கிட்டு வர சொன்னாரு. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், பேரு சொல்லாத சின்னையான்னு மட்டும் சொல்லுன்னு. எங்க ஊர்ல எல்லாம் பேரு சொல்லிதாமா பழக்கம் என்று அவனும் அதே பதிலை சொன்னான். இவனை திருத்த முடியாது என்று டிராக்டர் சாவியை எடுத்து கொடுத்தார். வெளியூர்ல இருந்து வந்ததால உன்னை சும்மா விடுறேன். மதிய சாப்பாட்டுக்கு வர சொல்லு. கோழி குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போக சொல்லு. சரிங்கம்மா என்றதோடு இடத்தை காலி செய்தான். என்னமோ இவ உட்காந்து கோழி குழம்பு வச்ச மாதிரி சொல்றா என்று பிரபாவதி முணுமுணுக்க, அடியே என்று தோளில் விழுந்தது ஒரு அடி. ஆ ஆ, ஏன் இப்படி அடிக்கிற? கூப்பிட்டுட்டே இருக்க, இங்க என்னடி செய்யற? இந்த வீட்ல எத்தனை செங்கல் இருக்குன்னு என்றேன். இப்ப என்ன வேணும் உனக்கு? இந்தா என்று வாளியும் ஒரு பையையும் கொடுத்தாள். இது என்ன என்று மூக்கு வியர்த்தது போல் வந்து நின்றார் பொன்னுத்தாயி. என் பழைய சேலை அத்தை, இவளுக்கு பாவாடை தைக்கணும்னு அம்மா கேட்டுச்சு. நான் கட்டாத சேலையே கொடுத்து விடுறேன்னு சொன்னேன். வாளிய தூக்கிட்டு ஒழுங்கா வீடு போய் சேருடி. பராக் பாத்துட்டு வாய் பேசிட்டு நின்னு அடி வாங்குவ, போடி. மாமியாருக்கு பதில் சொன்னவள் தங்கையை அதட்டி கையோடு இழுத்து வந்து வாசலில் விட்டாள். 2 சேலை வச்சிருக்கேன், தைக்க முடியுதான்னு அம்மாவை பாத்துக்க சொல்லு என்றவள் கேட்டை பூட்டி விட்டாள். பிரபாவதிக்கு இது பழகி போன விஷயம் என்பதால் ஒன்றும் பேசாமல் தலையாட்டி கிளம்பி விட்டாள். வீட்டில் சென்றதும் பையை திறந்து பார்த்தாள். 2 சேலைகள் இருந்தது. கூடவே அடிப்பகுதியில் தின்பண்டங்கள் இருந்தது. அந்த வீட்டில் செய்யும் பலகாரங்கள் வாங்கி வைத்ததையெல்லாம் இருந்தது. இதெல்லாம் கொடுத்தா வாங்காதடின்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் என்று மருதாயி முறைக்க, நானா வாங்கினேன்? அக்கா சேலைக்குள்ள வச்சு கொடுத்து விட்டுருச்சு. போய் வேணா உன் சம்மந்தி கிட்ட திருப்பி கொடுத்துட்டு வரவா என்று கேட்டாள். ஏண்டி, நீ போய் உன் அக்கா வாழ்க்கைய அழிச்சிடுவ போல. போடி, எடுத்து உள்ள வை.
பிரபாவதி உதட்டை சுளித்துவிட்டு உள்ளே சென்றாள். வீட்டில் அவளுக்கு மட்டும் இருக்கும் அந்த அறையில் சென்று அக்கா கொடுத்த பண்டங்களை சாப்பிட அமர்ந்தாள். இதுபோல் உணவு பரிமாற்றம் அடிக்கடி நிகழ்வதுதான். ஆனால் இன்று என்னவோ ஒவ்வொன்றையும் ரசித்து சாப்பிட்டாள். சற்று முன் பார்த்தவனின் நினைவு மனதில் தித்திப்பு குறையாமல் இருக்க பலகாரங்களின் தித்திப்பு அதிகமாக தெரிந்தது. கடந்த 1 மாதமாக முருகையனை கவனித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கே தெரிந்தது அவனை விரும்புகிறாள் என்று. ஆனால் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள முடியவில்லை. அவனிடம் இதுவரை பேசியதே இல்லை. பேசும் வாய்ப்பு அமைந்ததும் இல்லை. அவரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊரை விட்டு போயிடலாம், நிம்மதியா இருக்கலாம் என்று கனவு கோட்டை கட்டினாள். அவனோ இப்படி ஒருத்தி தன்னை நினைத்து உருகுவது தெரியாமல் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். வீட்டில் அமர்ந்து ஏதோ காகிதத்தில் எழுதி கொண்டிருந்தான் முருகையன். அவனது கண்கள் அந்த காகிதத்தை சுற்றி சுற்றி வந்தது. சளைக்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தான். மனதில் ஏகப்பட்ட கணக்குகள். வந்த நாளிலிருந்து ஊருக்குள் கவனித்ததையெல்லாம் அந்த காகிதத்தில் கிறுக்கினான். இதுவரை கண்டுபிடித்த எதுவும் அவனது தேடலுக்கான பதிலை கொடுக்கவில்லை. அவன் வந்த வேலை அவ்வளவு சுலபமாக முடியும் என்று அவனும் நினைக்கவில்லை. இதற்கு முன்பு தேடி வந்தவர்கள் 2 காணாமல் போய்விட்டனர். முக்கியமாக சொன்னால் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதனால்தான் அவனது வேலை நத்தை வேகத்தில் சென்றது. அவசரப்பட்டு உயிரை விட அவனுக்கு விருப்பமில்லை. அவனது சந்தேகத்தில் இருப்பது ராசப்பன் குடும்பம்தான். அவர்களது நம்பிக்கையை அவன் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தான். ராசப்பன் குடும்ப விவரங்களை எல்லாம் எடுத்து வைத்தவனுக்கு அடுத்து என்ன செய்வதென்று யோசனை ஓடியது. வக்கீல் வீட்டில் டிரைவராக வேலையில் சேர்ந்து விட்டான். ஆனால் அதை வைத்து மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் பணத்துக்கு ஆசைப்படுபவனாக தன்னைத்தானே காட்டிக்கொண்டான். வக்கீலும் முருகையனும் ஊருக்கு வெளியே ஒப்பந்தம் போட்டுக்கொண்டுதான் உள்ளே வந்தனர். ஊரில் இருக்கும் வரை வக்கீலுக்கு டிரைவர் என்ற போர்வையில்தான் இருக்க வேண்டும். வேலை முடியும் வரை வக்கீலின் கண்காணிப்பை விட்டு எங்கும் போகக்கூடாது. ஊரில் வைத்து இருவரும் எதை பற்றியும் பேசக்கூடாது. சுவற்றுக்கு கூட காது உண்டு என்று வக்கீல் எச்சரித்திருந்தார். அதனால் முழுக்க முழுக்க ஒரு டிரைவராக இருந்தான் முருகையன். ஊரில் இதுவரை யாருக்குமே அவன் மீது சந்தேகம் வரவில்லை. ராசப்பனை 2 முறை மட்டுமே சந்தித்தான். சுப்பையன் மட்டும் அவனை சந்தேகமாக நோட்டம் விடுவது தெரிந்தது. ஆனால் அதை கண்டு கொள்ளாதது போல் இருக்க பழகினான். பாலனிடம் நிறைய பணம் வேண்டும் என்று அடிக்கடி புலம்பி வைத்ததின் பலனாக அவனை சுப்பையனிடம் அழைத்து சென்றான். இவனுக்கு டிரைவர் வேலை போக மிச்ச நேரம் போர் அடிக்குதான், வேற வேலை இருந்தா வாங்கி கொடுன்னு கேட்டான். அதான் இங்க வேலை கிடைக்கும்னு கூட்டிட்டு வந்தையா என்று சுப்பையனிடம் அழைத்து சென்று நிறுத்தினான். பாலன் உன் குலம் வாழ்க என்று மனதில் நினைத்தாலும் மேலுக்கு அமைதியாக நின்றான் முருகையன். வேற வேலையா? டிரைவர் வேலை போதாதாமா, வேற என்ன வேலை தெரியும் உனக்கு என்று சுப்பையன் சந்தேகமாக கேட்க முருகையன் தலையை சொரிந்தான். எனக்கு டிரைவர் வேலை மட்டும்தான் தெரியும் சார். எங்க காருக்கு ஏற்கனவே டிரைவர் இருக்கே பாலா. பாலனும் யோசிக்க சுப்பையன் டிராக்டரை பார்த்துவிட்டு உனக்கு டிராக்டர் ஓட்ட தெரியுமா என்று கேட்டான். லாரியே ஓட்டுவேன், டிராக்டர் ஓட்ட மாட்டானா சார் என்று பெருமையாக முருகையன் சொல்ல, சும்மா இல்ல, லோடோட ஓட்டணும் முடியுமா என்று கேட்டான். முருகையன் பெருமையாக தலையாட்ட, இங்க வா என்று டிராக்டரின் அருகே அழைத்து சென்றான். சாவியை இவன்கிட்ட கொடு, மேலே ஏறு என்றதும் முருகையனுக்கு பெருமை தாங்கவில்லை. நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு ஏறி அமர்ந்தான். அவன் முகத்தில் இருந்த பெருமையை பார்த்து சுப்பையனுக்கே சிரிப்பு வந்தது. வண்டியை உயிர்ப்பித்தவன் சுப்பையனை பார்க்க, ஒரு சுத்து போ என்றான். உடனே ஓட்டி காட்டினான். மீண்டும் அவர்கள் அருகே வந்து நிறுத்தியவன் ஆர்வமாக பார்க்க, நல்லா ஓட்டுற, நாளையிலிருந்து வேலையில சேர்ந்துக்க, தேங்காலோடு மாங்காலோடு மரலோடு எல்லாம் கொண்டு போக வேண்டியிருக்கும் என்றான். முருகையன் சந்தோஷமாக தரையில் குதித்தான். சார், காசு சம்பளம் என்று கேட்க, வக்கீல் எவ்வளவு தராரு என்று கேட்டான். பதிலை சொன்னதும், அதையே வாங்கிக்க, ஆனா வக்கீல் கிட்ட வேலை இல்லைன்னா உடனே இங்க வந்துடணும், புரியுதா என்று கேட்டு சம்மதம் வாங்கி கொண்டு சென்றான். இவன் மேல எனக்கு இன்னும் நம்பிக்கை வரல, பக்கத்திலே இருக்கட்டும் என்று நினைத்தான் சுப்பையன். பக்கத்துல இருந்தாதான் முழுசா கவனிக்க முடியும் என்று முருகையன் நினைத்து கொண்டான். யோ பாலு, உனக்கு தான் நன்றி சொல்லணும். 2 மடங்கு சம்பளம், இப்படியே போனா பெரிய பணக்காரன் ஆகிடுவேன் என்று முருகையன் குதிக்க, சரி சரி, வேலைய ஒழுங்கா பாரு, ஏதாவது தப்பு பண்ணா உடனே துரத்தி விட்டுருவாங்க என்று எச்சரித்தான். அன்றிலிருந்து முருகையன் வக்கீலிடம் கார் ஓட்டும் வேலை முடிந்ததும் டிராக்டர் ஓட்டும் வேலையை பார்த்தான். அத்தியாயம் 2. நாட்கள் பறந்தது. முருகையன் அந்த ஊருக்கு வந்து 2 மாதங்கள் ஓடிவிட்டது.
இப்போது வரை நல்ல பிள்ளையாக வேலையை மட்டும் பார்த்தான். எதையும் தேடி இறங்கவும் இல்லை. தன் மீது சந்தேகத்தையும் இழுத்து கொள்ளவும் இல்லை. வக்கீலோடு வெளியூருக்கு சென்று வருவதோடு சரி, மற்ற நேரம் ஊருக்குள்ளேயேதான் இருந்தான். அருகே இருக்கும் ஊருக்கு செல்லும் போதும் மற்றவர்களோடு அவன் பெரிதாக தொடர்பு கொண்டதில்லை. வேலை முடியும் வரை யாரிடமும் பேசி மாட்டிக்கொள்ளக் கூடாது என்று அமைதியாக இருந்தான். அன்று டிராக்டரை ஓட்டிக்கொண்டு ஊர் திரும்ப பாதையில் நின்றிருந்தாள் பிரபாவதி. "வழிய விடுமா" என்று முருகையன் அதட்ட, "நீங்க ராசப்பன் வீட்ல வேலை பாக்குறவர் தானே?" என்று நடுசாலையில் நின்று கொண்டு கேட்டாள். "ஆமா, அதுக்கு என்ன?" "இப்ப எங்க போறீங்க?" "அத எதுக்கு நீ கேக்குற?" "நான் மாமாவை பாக்க போறேன். இந்த வண்டியில கூட்டிட்டு போறீங்களா?" "அதெல்லாம் முடியாது." "அப்ப நானும் நகர மாட்டேன்." "இது என்னடா சோதனை?" என்று பார்த்து வைத்தான். அவள் யாரென்று அவனுக்கு தெரியும். ராசப்பனின் கொழுந்தியாள். ஆனால் தெரிந்தது போல் காட்டிக் கொள்ளவில்லை. "இங்க பாருமா, உன்னை வண்டியில ஏத்துனா சுப்பு சார் கோபப்படுவாரு. ஒழுங்கா வழிய விடு." "சின்ன மாமா அதெல்லாம் கோச்சுக்க மாட்டாரு. நீங்க கூட்டிட்டு போகலைனா நான் போய் மாமா கிட்ட நீங்க என்ன திட்டுனீங்கன்னு சொல்லுவேன். பரவாயில்லையா?" முருகையன் முறைத்து வைத்தான். "பொய் சொல்லுவியா? உனக்கு எவ்வளவு திமிரு? ஏத்த முடியாது. போய் என்ன வேணா சொல்லு போ." "நான் இங்கிருந்து நகர்ந்தா தானே வண்டியை எடுப்பீங்க. நகர மாட்டேன். முடிஞ்சா தோப்புக்குள்ள வண்டியை விட்டு கொண்டு போங்க பாக்குறேன்." என்று வீம்புக்கு அங்கேயே நின்றாள். முருகையனுக்கு எரிச்சல் வந்தது. "ஏறி தொலை" என்றதும் துள்ளி குதித்து ஏறிக்கொண்டாள். வாகனத்தை ஓட்டியவன் பின்னால் இருந்தவளை திரும்பியும் பார்க்கவில்லை. "உங்க பேரு முருகனா?" என்று பிரபாவதி பேச்சு கொடுத்த போதும் அவன் வாயை திறக்கவில்லை. வாகனத்தை நேராக ராசப்பன் இருக்கும் இடத்துக்கு கொண்டு சென்று நிறுத்தினான். "ரொம்ப தேங்க்ஸ்" என்றவள் துள்ளி குதித்து கீழே இறங்கி ஓடினாள். "சரியான லூசு" என்று நினைத்தவன் சாவியை கொடுத்துவிட்டு கிளம்பி விட்டான். ராசப்பன் பிரபாவதி வந்து இறங்குவதை யோசனையோடு பார்த்தான். "மாமா இந்தாங்க, அக்கா கொடுக்க சொல்லுச்சு" என்று சாப்பாட்டு பையை நீட்டினாள். "நீ என்ன இந்த வண்டியில வர?" "வர வழியில வண்டிய பார்த்தேன். நம்ம வீட்டு வண்டி தானேன்னு கூட்டிட்டு போய் மாமா கிட்ட விடுன்னு கேட்டேன். அந்த டிரைவரு ரொம்ப பேசுறாரு மாமா. சரியான முசுடு. இவரை போய் ஏன் வேலைக்கு வச்சிங்க? பெரிய ராக்கெட் ஓட்டுற நினைப்பு" என்று தோளில் நொடிந்து கொண்டாள். சந்தேகம் மறைய ராசப்பனிடம் சிரிப்பு வந்தது. "அவன் அப்படிதான் எல்லார்கிட்டயும் எரிஞ்சு விழுவான். நடந்து கால் வலிக்குதேன்னு தெரியாம கேட்டுட்டேன். சரி மாமா, நீங்க சாப்பிடுங்க, நான் வீட்டுக்கு போறேன்." "இரு, உங்க அக்கா கிட்ட இதெல்லாம் கொடுத்துடு. அப்படியே ஜீப்ல போ" என்று பையை கொடுத்து ஜீப்பில் ஏற்றிவிட்டான். உள்ளே அமர்ந்தவள் ஓரமாக நின்றிருந்த முருகையனை பார்த்து, "ஹலோ, இந்தாப்பா இங்க" என்று கையாட்டி அழைத்தாள். முருகையன் திரும்பி பார்க்க, "என்னமோ வண்டியில ஏத்த மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப ஜீப்ல போறேன். இப்ப என்ன செய்வீங்க?" என்று கேட்க முருகையன் ஒன்றுமே சொல்லவில்லை. "சரி சரி, கத்தாம கிளம்பு" என்று சிரிப்போடு அனுப்பி வைத்தான் ராசப்பன். பிரபாவதி வீட்டுக்கு வந்ததும் அறையின் கதவை அடைத்துவிட்டு துள்ளி குதித்தாள். அவளால் நம்பவே முடியவில்லை. நினைத்ததை முடித்து விட்டாளே. முருகையன் எப்போதெல்லாம் வண்டியோடு வெளியே சென்று வருகிறான் என்று பலமுறை கவனித்திருக்கிறாள். அவனோடு பேச வேண்டும் என்று பல நாள் ஆசை. அதை எப்படியாவது நிறைவேற்றிக் கொள்ள காத்திருக்க இன்று வாய்ப்பு கிடைத்தது. தூரமாக வண்டியும் அவனும் வருவதை பார்த்துவிட்டு நடுசாலையில் நின்றாள். இன்று எப்படியாவது பேச வேண்டும். பேசவில்லை என்றால் கூட ஒன்றாக வாகனத்தில் செல்ல முடிந்தால் கூட போதும். நடுசாலையில் நின்றவளை அவன் அதட்டும் போது உள்ளே துள்ளியது. ஆனால் வெளியே மிடுக்காக காட்டிக்கொண்டாள். அவன் முதன்முறையாக முகத்தை பார்த்து பேசுகிறான். அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் பேசி எப்படியோ வாகனத்தில் ஏறிவிட்டாள். அவனிடம் பேச்சு கொடுத்து அவன் கண்டு கொள்ளாமல் போனது கூட அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. சந்தோஷமாக அந்த பயணத்தை அனுபவித்தாள். அப்படியே காலம் முழுவதும் போய்க் கொண்டிருக்க மாட்டோமா என்று மனம் ஏங்கியது. பயணம் முடிந்து சந்தோஷமாக இறங்கியவள் ராசப்பனின் பார்வையை கவனித்து விட்டாள். அதுவரை இருந்த குதூகலம் எல்லாம் நொடி பொழுதில் மறைந்து போனது. இதை மறந்து விட்டாலே. அடுத்தவனோடு இப்படி வந்து இறங்கினால் அதை நல்ல கண் கொண்டு யாரும் பார்க்க மாட்டார்கள். பயத்தை தொண்டை குழியிலேயே விழுங்கிக் கொண்டு ஒன்றும் நடவாதது போல் ராசப்பன் முன்னால் நின்றாள். அவள் சரளமாக பேசிய பேச்சில் அவனது சந்தேகம் மறைவது தெரிய போதுதான் அவளுக்கு நிம்மதி மூச்சு வந்தது. அதோடு போகும்போது முருகையனிடம் சொல்ல ஆசையாக இருந்தது. தனியாக சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்க ஜீப்பில் ஏற்றிவிட்டான். சட்டென யோசித்தவள் அதையே காரணமாக வைத்து பேசிவிட்டாள். அவளது காதலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது. இதையே வச்சு அவர் மனசுல இடம் பிடிக்கிறேன் என்று நினைத்து கொண்டாள்.
இவளைப் பற்றி மொத்தமாக மறந்துவிட்டு முருகையன் தன் வேலையை பார்த்து கொண்டிருப்பதை அறியாமல் அடுத்து எப்படி பேசுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் பிரபாவதி. முருகையன் தன் வீட்டில் அமர்ந்திருந்தான். மனதில் ஏகப்பட்ட நினைவுகள் ஓடியது. அதில் முக்கியமான ஒன்று, இப்போதெல்லாம் சுப்பையன் அவனை கண்காணிப்பதில்லை. அவனிடம் எந்த தவறும் தெரியாததால் சுப்பையன் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டான். ராசப்பனின் நம்பிக்கையையும் சம்பாதித்தாகிவிட்டது. இனி வந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அவன் தேடி வந்தது ஒரு பொக்கிஷத்தை, அதுவும் 100 கோடி பெருமானம் கொண்ட பொக்கிஷத்தை. அது இந்த ஊரில்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு குடும்பம் அதை மறைத்து வைத்திருக்கிறது. ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் பறிபோகாமல் இருப்பதற்காக தங்கமும் வெள்ளியும் உள்ள பொக்கிஷத்தை ஏதோ ஒரு நிலவரையில் மறைத்து வைத்திருந்தனர் அன்றைய மன்னர்கள். அதில் ஒரு பொக்கிஷம் இந்த ஊரில் மறைந்திருக்கிறது. இங்குள்ள ஏதோ ஒரு குடும்பம் அதை பாதுகாக்கிறது. முதலில் செய்தி வந்தபோது நம்பிக்கை எதுவும் தோன்றவில்லை. சோதனை போட ஆட்களை அனுப்பியும் எதுவும் கிட்டவில்லை. பிறகு உள்ளூர்காரன் ஒருவன் கொடுத்த தகவலில் விஷயம் உறுதியானது. பொக்கிஷத்தை ராசப்பன் குடும்பத்தினர் அரசாங்கத்திடம் காட்டாமல் மறைக்க பார்க்கின்றனர் என்று தெரிந்தது. பொக்கிஷம் இருக்கும் இடம் சரியாக தெரியாததால் அதை கண்டுபிடிக்க காவல்துறையினரால் ஒருவன் ரகசியமாக அனுப்பி வைக்கப்பட்டான். அவன் என்ன ஆனான் என்று இன்று வரை யாருக்குமே தெரியவில்லை. 2 வருடங்களாக அவனை தேடி ஓய்ந்தவர்கள் அடுத்தவனையும் அனுப்பினர். அவனும் 4-5 வாரங்களில் காணாமல் போனான். அதன் பிறகு 3 வருடங்கள் வரை அமைதியாக இருந்த காவல்துறையினர் இப்போது மீண்டும் முருகையனை அனுப்பி இருக்கின்றனர். இதில் இருக்கும் ஆபத்துக்களை பற்றி முன்பே எச்சரித்து விட்டனர். எல்லாம் தெரிந்தே கிளம்பி வந்திருந்தான். இதற்கு துணையாக வக்கீல் திருமலை இருந்தார். முதலில் தேவையில்லாமல் காவல்துறையினர் சந்தேகப்படுவதாக நினைத்தவர், ஒருவன் இருந்த அடையாளம் தெரியாமல் காணாமல் போனதும் தான் அவருக்கும் சந்தேகம் வந்தது. அதனால் உதவ ஒப்புக்கொண்டார். முதலில் வந்த 2 பேருக்கும் காவல்துறை என்ற மிடுக்கு இருக்க அது அப்படியே அவர்களை காட்டிக் கொடுத்தது. அதனால் முருகையன் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாதபடி தன் உருவத்தை மாற்றிக்கொண்டான். சாதாரண மனிதனாக வாழ்ந்தான். அதனால் அவனிடமிருந்து எதையும் யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போது நம்பிக்கையை சம்பாதித்தாகிவிட்டது. அடுத்து பொக்கிஷம் கோவிலிலோ அல்லது ஊருக்குள் இருக்கும் ஏதோ ஒரு முக்கியமான இடத்திலோ இருக்கலாம் என்று மட்டும்தான் மற்றவர்கள் சொல்லி அனுப்பியிருந்தனர். எங்கே இருக்கிறது என்று இனி அவன்தான் தேட வேண்டும். கோவிலில் தேடினால் அடுத்த நிமிடமே மாட்டிக்கொள்வான். அதனால் ஊருக்குள் முதலில் தேட முடிவு செய்தான். ஊரில் சந்தேகப்படும்படியான இடம் 2 தான். ஒன்று ராசப்பனின் சொத்துக்கள், மற்றொன்று ஊரை ஒட்டி உள்ள இடிந்த பழைய கால அரண்மனை. அதன் வழியாக அந்த நிலவரையை அடையலாம். ஆனால் பாதை சரியாக இருக்குமா என்று தெரியாது. கட்டிடம் இடிந்து பாழாய் போனது. அதில் நுழைந்து அவனது உயிருக்கும் ஆபத்து வந்துவிட்டால் ஆபத்தை சமாளிக்கலாம். ஆனால் அங்கு போனது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டுமே. யாராவது பார்த்துவிட்டால் பெரிய பிரச்சனைதான். எப்படி யார் கண்ணிலும் படாமல் செல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். இரவு செல்வதிலும் பல சிக்கல் இருந்தது. ஊரே தூங்கினாலும் ஒரு சிலர் தூங்குவதில்லை. ஊரை காவல் காப்பது போல் சுற்றி வந்தனர். அதனால் அந்த திட்டமும் கைவிடப்பட்டது. திட்டத்தை யோசித்து ஓய்ந்திருந்தவன் அன்று வக்கீலோடு வெளியூர் சென்றான். பக்கத்தில் இருக்கும் ஊர் அல்ல, சற்று தூரமான ஊர். அதனால் வெளியேறியதும் காவல்துறையை தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என்று முடிவு செய்தான். வக்கீல் ஒரு இடத்திற்கு செல்ல, எனக்கு 2 நாளா கைவலி, ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு காரோடு ஒரு மருத்துவமனைக்கு சென்றான். உண்மையில் கைவலி இருந்தது. அதை காட்டி மருந்து வாங்கி கொண்டவன் அங்கிருந்த தொலைபேசியை எடுத்து ஒருவனை அழைத்தான். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நேர்ல வாங்க பேசலாம் என்றதும் அடுத்த 5 நிமிடத்தில் அவன் முன்னால் ஒருவன் நின்றான். என்ன நீயா கூப்பிட்டிருக்க, ஏதாவது லீட் கிடைச்சதா என்று அவன் ஆர்வமாக கேட்க முருகையன் மறுப்பாக தலையசைத்தான். நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி இல்ல. அவனுங்க 2 பேரும் அலாட்டா இருக்கானுங்க. சரி, இப்ப என்ன விஷயமா கூப்பிட்ட? நான் இனி ஊரை விட்டு வெளியே வரமாட்டேன், அங்கேயே இருக்கலாம்னு இருக்கேன். நடுவுல தேடாதீங்க, வக்கீல் கிட்ட சொல்லிட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. விஷயம் தெரிஞ்சதும் உங்களுக்கு சொல்றேன். அங்கேயே இருந்தனா உன் சேஃப்டி? அதுல பிரச்சனை இல்ல. இப்ப என்ன கவனிக்கிறத நிப்பாட்டிடுங்க. அதுக்காக அசால்ட்டா இருந்துடாத, எப்பவுமே ஜாக்கிரதையா இரு. இத சொல்லதான் கூப்பிட்டேன் என்று விட்டு விடை பெற்று கிளம்பி விட்டான். கூட்டமாக இருந்த அந்த இடத்தில் அவன் பேசியதை ஒரு உருவம் மறைந்து நின்று கேட்டதை அவன் அறியவில்லை. ஊருக்கு வந்து பொக்கிஷம் இருக்கும் இடத்தை தேட அவன் முயற்சித்துக் கொண்டிருக்க அவனுக்கென ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
ராசப்பனுக்கு திருமணம் முடிந்து 3 வருடங்களாக குழந்தை இல்லாத விஷயம் ஊருக்கே தெரியும். எல்லோரையும் விட ராசப்பன் எப்போதும் அதை பற்றிய பேச்சில் கோபம் கொள்வான். அவனது மனைவி ஆதிலட்சுமியும் பல கோவில்களை சுற்றி கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டிருந்தான். குழந்தை வரம் கேட்டு ஊர் கோவிலில் பொங்கல் வைத்து எல்லோருக்கும் அன்னதானம் அளிப்பதாக முடிவு செய்தனர். அன்று மொத்த ஊரும் கோவிலில்தான் இருந்தது. அந்த நேரம் பார்த்து வெளியே போவது போல் கிளம்பிவிட்டு திரும்பி வரும்போது அந்த பழைய அரண்மனையில் ஒருமுறை சோதித்து பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் முருகையன். அதே வாரத்தில் அன்னதானம் நடக்க அன்று காலையிலேயே லோடு ஏற்றிக்கொண்டு முருகையன் வெளியே சென்று விட்டான். லோடை இறக்கிவிட்டு வண்டியை அங்கேயே விட்டுவிட்டு அரண்மனைக்கு சென்று விட்டான். கட்டிடம் உள்ளே பாழடைந்து காணப்பட்டது. இருந்த வெளிச்சத்தில் பலவாறு தேடினான். எதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை. சில இடங்கள் மட்டும் புதிதாக சிமெண்ட் கொண்டு பூசி இருந்தது கண்ணில் பட்டது. அதை மனதில் குறிப்பெடுத்துக் கொண்டான். வேறு எதுவும் கிடைக்க வழியில்லை என்று தெரிந்ததும் அங்கிருந்து மீண்டும் டிராக்டர் இருக்கும் இடத்திற்கு சென்று விட்டான். வண்டியை எடுத்துக்கொண்டு அவன் திரும்பி வர மற்ற யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை. அவன் தாமதமாக வந்ததை ஒரு ஜோடி கண்கள் மட்டும் குறித்து கொண்டது. பிரபாவதி தன் தாயிடம் திட்டு வாங்கிக் கொண்டிருந்தாள். பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடுக்கமா இருக்கியாடி என்று தலையில் ஒன்று வைத்தார். வயசு புள்ளைய ஏன் அடிக்கிற என்று உறவினர்கள் சண்டைக்கு வந்தனர். வயசு புள்ள மாதிரியா நடந்துக்கிறா, சும்மா தைய தக்கான்னு குதிச்சுட்டே இருக்கா. மா இப்ப என்ன, வயசு புள்ள மாதிரி அமைதியா இருக்கணும், அவ்வளவுதானே, பொறு என்றவள் அவளுடைய சித்தி மகளின் கையை பிடித்து கொண்டாள். நான் போய் ஒரு ஓரமா சமைஞ்ச பொண்ணா லட்சணமா உட்காந்துக்கிறேன். மொத்த வேலையையும் நீயே கட்டிட்டு அழு. கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு என்கிட்ட வந்துடாத சொல்லிட்டேன் என்று விட்டு விறுவிறுவென சென்று விட்டாள். வேலை செய்த மகளை திட்டி துரத்திவிட்டு இப்போது மருதாயி வேலையை பார்க்க முடியாமல் விழித்து கொண்டு நின்றார். இது தேவையா? சுறுசுறுப்பா வேலை பார்த்தவள கரிச்சு கொட்டி துரத்தி விட்டுட்ட. இப்ப நீயே எல்லாத்தையும் பாரு என்று மற்றவர்களும் திட்டினர். பிரபாவதியோ சித்தி மகளோடு யாரும் இல்லாமல் தனியாக அமர்ந்து கொண்டு தன் மனதில் இருந்ததையெல்லாம் சொன்னாள். அதுவும் முருகையனை காட்டி தன் காதலை பற்றியும் சொன்னாள். அவளுக்கு யாரிடமாவது மனதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. மூடி வைத்த காதல் மூச்சு முட்டியது. ஊருக்குள் நிறைய தோழிகள் உண்டு. யாரிடமாவது பேசினால் அது அப்படியே தாவி தாவி பெற்றோரின் காதுக்கு சென்றுவிடும். பிறகு அவளது வாழ்வு அதோ கதிதான். அதனால்தான் எப்போதாவது ஊருக்கு வரும் சித்தி மகளை பிடித்து விஷயத்தை காதில் போட்டாள். 1 வயது மட்டுமே வித்தியாசம் என்பதால் இருவருக்கும் நன்றாக ஒத்துப்போகும். பிரபாவதி சொன்ன கதைகளை அவளும் ஆர்வமாக கேட்டாள். அவளது காதல் கதை அவளுக்கும் பிடித்திருந்தது. நீ எப்போ உன் லவ்வ சொல்ல போற? அடுத்த மாசம் என் பிறந்த நாள் அன்னைக்கு. அவர் உன்னை ஏத்துக்குவாரா தெரியல, ஆனா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அவரு வேற ஆளுங்களா இருந்தா வீட்ல உன்னை கொன்னுடுவாங்க. அவரை தவிர வேற யார கட்டி வைக்க நினைச்சாலும் நான் சாகதான் போறேன். அவருக்காக உயிரை கொடுக்கவே நான் ரெடி. என் உயிர் இருக்கிற வர அவர் மட்டும்தான் எல்லாம் என்று உறுதியாக சொன்னாள். அவளது உறுதியை ஆச்சரியமாக பார்த்தாள் தங்கை. அன்னதானம் முடிந்து வீடு திரும்பினான் முருகையன். அரண்மனையில் பார்த்த எல்லாம் நினைவு வந்தது. அங்க இப்ப பொக்கிஷம் இருக்க வாய்ப்பில்ல. இருந்திருந்தாலும் கண்டிப்பா எடுத்து வேற இடத்துல மறைச்சிருப்பாங்க. அந்த சிமெண்ட் எல்லாம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பூசினது. ஒருவேளை எல்லாத்தையும் எடுத்துட்டு பாதை இருந்தது தெரியக்கூடாதுன்னு மொத்தமா பூசி இருக்கலாம். மனதில் தோன்றியதையெல்லாம் எழுதி வைத்துவிட்டு பழைய காகிதங்களோடு ஒப்பிட்டு பார்த்தான். கிட்டத்தட்ட பொருந்தியது. இனி ராசப்பன் குடும்பத்தினரை கவனிக்க வேண்டும். அவர்களிடம்தான் பொக்கிஷம் இருக்க வேண்டும். முதலில் அவர்களது பண்ணை தோட்டம் துறவை சோதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். ஆட்கள் இல்லாத நேரத்தை அவன் எதிர்நோக்கி இருக்க ஒரு நாள் அதுவும் கிடைத்தது. ராசப்பனின் தாய் பொன்னுத்தாய் வழுக்கி விழுந்து காலை உடைத்துக் கொண்டதாக செய்தி வர மொத்த ஊரும் அங்கே ஓடியது. முருகையனை மருத்துவரை அழைக்க அனுப்பி வைக்க காரை எடுத்து கொண்டு சென்றவன் மருத்துவரின் வீட்டில் நிறுத்தினான். மருத்துவர் வெளியே போயிருப்பதாக செய்தி கிடைக்க 1 மணி நேரம் காத்திருந்து அழைத்து வருவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து பண்ணை வீட்டுக்கு நடந்தே போனான். ஊரில் ஒருவரும் எதிர்படவில்லை. பண்ணை வீட்டை நன்றாக ஆராய்ந்தவனுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. இங்கேயும் இல்ல. தோப்புல ஆளுங்க எந்த நேரமும் இருப்பாங்க. அங்க மறைச்சு வச்சா அடுத்தவங்க கண்ணுல பற்றும். அடுத்து இருக்கிறது அவங்க வீடுதான். ஆனா அங்க எப்படி மறைச்சு வைக்க முடியும் என்று யோசித்தவன் மருத்துவரை அழைத்து வந்து காட்டினான். வழுக்கி விழுந்த பொண்ணு தாய்க்கு இடுப்பெலும்பு உடைந்து போனது. இனி அவரால் நடக்க முடியாது என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். மேற்படி வைத்தியத்திற்கு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் சொன்னார்.
குடும்பமே மருத்துவமனையில் கவலையோடு நிற்க பிரபாவதி மட்டும் வீட்டுக்கு போக வேண்டும் என்றாள். மா போகலாமா, நம்மளாமா டாக்டர், அதெல்லாம் அவங்களே பத்திரமா பாத்துக்குவாங்கம்மா என்று அவள் அடம் பிடிக்க மருதாயிக்கும் அதுதான் தோன்றியது. வயது பெண்ணோடு இப்படி மருத்துவமனையில் காத்து கிடக்க அவருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் சம்மந்தி குடும்பம் ஆயிற்றே. என்ன வேணா வீட்ல விட்டுட்டு நீ இங்க திரும்ப வந்துடு, பாரு எல்லாரும் பட்னி கிடக்குறாங்க என்றதும் மருதாயி எழுந்து விட்டார். ஆதிலட்சுமியை அழைத்து விவரம் சொன்னார். நீ இங்க இருந்து பாத்துக்க, நான் வீட்டுக்கு போய் எல்லாருக்கும் ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். ராத்திரிக்கு இங்கேயே தங்கறதா இல்லையான்னு தெரியல, கேட்டு வை. நீ தங்கறதுனா உனக்கு துணியும் எடுத்துட்டு வரேன். இருமா, கார்ல போ, பஸ்ஸுக்கு அலையாத, நான் அவர்கிட்ட சொல்றேன் என்று விட்டு ஆதிலட்சுமி கணவனிடம் சென்றாள். வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வரட்டும் என்று சொன்னதும் உடனே தலையாட்டி விட்டான். தாய் வலியில் அழுத சோகம் அவன் கண்ணை விட்டு மறையவில்லை. தந்தையை பறிகொடுத்து சில வருடங்களே ஆகியிருக்க தாய்க்கு இப்படி ஒரு நிலையா? முருகா என்றதும் முருகையன் ஓடி வந்தான். அத்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வா. தலையாட்டி விட்டு கிளம்பினான். காரில் மருதாயும் பிரபாவதியும் ஏறிக்கொள்ள கார் ஊரை நோக்கி சென்றது. ஊர் சென்று சேரும் வரை யாரும் எதுவும் பேசவில்லை. வீட்டுக்கு சென்றதும் ஆளாளுக்கு சூழ்ந்து பொண்ணுத்தாயின் நலன் பற்றி விசாரித்தனர். எல்லோருக்கும் பதில் சொல்லி அனுப்பிவிட்டு மருதாயி சமைக்க சென்று விட்டார். பிரபாவதி தனிமைக்காக காத்திருந்தாள். அரை மணி நேரம் கழித்துதான் அது கிடைத்தது. முருகையின் காரில் சாய்ந்து ஏதோ யோசனையில் மூழ்கியிருக்க, என்ன மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று பிரபாவதி வந்து நின்றாள். அவன் புருவம் சுருக்கி எதுக்கு என்று கேட்டான். அங்க அக்காவோட ட்ரெஸ் எடுக்கணும். நடந்தே போகலாமே. பைய கையில தூக்கிட்டு வர முடியாது, இப்ப வரப்போறீங்களா இல்லையா? அவள் மிரட்டியதும் முறைத்தவன் காரில் ஏற்றி கொண்டு கிளம்பினான். ஆதிலட்சுமியின் வீட்டிற்கு சென்று துணிகளை எடுத்தவள் இங்க வாங்க என்று உள்ளே அழைத்தாள். பையை எடுக்க கூப்பிடுகிறாள் என்று நினைத்து அவனும் உள்ளே சென்றான். எங்க பையே? அது இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இன்னைக்கு என் பிறந்த நாள். ஒரு நொடிக்கு பிறகு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றான். நன்றி, ஆனா இன்னொன்னு சொல்லணும். என்ன? அது அது வந்து உங்கள நான் லவ் பண்றேன் என்று உடைத்து விட்டாள். முதலில் முருகையனுக்கு குழப்பம் தான் வந்தது. புரிந்ததும் முறைத்து வைத்தான். லவ்வா, நக்கலா என்று அவன் கேட்டதும், இல்ல நிஜமாதான், உங்களை பார்த்ததுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்ககிட்ட பேச வந்தா நீங்க பேசவே இல்ல, எப்படியாவது சொல்லணும்னு நினைச்சேன், அதான் என்று பேசிக்கொண்டே போனவளை கை காட்டி நிறுத்தினான். போதும், எனக்கு உன் மேல எந்த விருப்பமும் இல்ல. அதுதான் தெரியுமே. தெரியும்ல, அப்ப இந்த ஆசைய மூட்டை கட்டிட்டு வேற வேலைய பாரு என்று திரும்ப, அது முடியாது என்றாள். முருகையன் திரும்பி அவளை முறைத்தான். உங்களுக்கு இப்ப என் மேல விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வரும், நான் வர வைப்பேன். எதையாவது உளராத, வேலை முடிஞ்சுட்டா கிளம்பு என்றவன் வேகமாக வாசலுக்கு சென்று விட்டான். அவனது மறுப்பை பற்றி கவலைப்படாமல் பிரபாவதி தைரியமாக இருந்தாள். எப்படியாவது அவன் மனதில் இடம் பிடித்து விட வேண்டும் என்று தீர்மானத்தோடு கிளம்பினாள். பொண்ணு தாயி நடக்க முடியாமல் சக்கர நாற்காலியில் அமர்ந்துவிட ஆதிலட்சுமிக்கு வேலை அதிகமானது. சுப்பையன் மனைவி ராணிக்கும் வீட்டை கவனிக்க நேரம் போதும் போதுமென இருந்தது. இவர்களது கவனிப்பை எல்லாம் பெற்றுக்கொண்டாலும் பொண்ணு தாயி மருமகள்களை கரித்து கொட்டிக் கொண்டிருந்தார். நோய்வாய்ப்பட்டு அடுத்தவர்களின் உதவியில் வாழும் கழிவிரக்கம் கோபமாக மாறி எல்லோரையும் தாக்கியது. இந்த பிரச்சனைகளுக்குள் ராசப்பனும் சுப்பையனும் கிடந்து உழல முருகையனுக்கு சந்தேகம் இல்லாமல் பொக்கிஷத்தை தேட முடிந்தது. அவனும் அத்தனை இடங்களையும் பார்த்து விட்டான். வீட்டிற்குள் மட்டும் போகவே முடியவில்லை. வெளியாட்களை வீட்டிற்குள் விட மறுத்தனர். முருகையனுக்கு அந்த மறுப்பே உறுதியளித்தது. வீட்டில்தான் எல்லாம் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தாலும் அது எங்கே என்று தெரியாமல் தவித்தான்.